ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம லிஷியஸ் பிராண்டோட லாலிபாப் சிக்கன் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. இன்னைக்கு லிஷியஸ் பிராண்டோட போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க போன்லெஸ் சிக்கன் பேக்கெட். இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பவுலில் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன் பீசஸ் எல்லாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு எக் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா ஊறட்டும் எக்கோட. அதுக்குள்ள நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதுலேயும் சில்லி பவுடர் இருக்கிறதுனால இதில் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து ஊறி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. எக்கெல்லாம் எங்கேயுமே காணோம். நல்லா சிக்கனோட ஒட்டிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த கோட்டிங் மேலே போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மாவில் போட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடுங்க. மேலே மாவு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு. இப்போ இதை வந்து எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். ஃபுல் கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்பூன் வச்சே பண்ணுங்க. கையில் வச்சிங்க அப்படின்னா மாவெல்லாம் தண்ணி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டாது. மாவு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மைதா மாவு, பிரெட் கிரம்ஸ், சில்லி பவுடர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மீதி ஆகிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இது ஒரு பீஸாக வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து கம்மியாக இருந்தாவே போதுங்க. சின்ன சின்ன பீசஸ் தான், ரொம்ப தேவையில்லை. நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஃப்ரை ஆகட்டும் எல்லா சைடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முன்னாடி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்ல கலர் வந்திருக்கு. பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லிசியஸ் பிராண்டோட ஒரு பட்டர் சிக்கன் வந்து இருக்குங்க. அதை வந்து பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி. இது வந்து நம்ம சிக்கன் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாஸ் மாதிரி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லிஷியஸ் பிராண்டோட
2 வீடியோஸை வந்து நம்ம பார்த்துருக்கோங்க இது வரைக்கும். இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.